நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பெரும் வாய்ப்புகள் வருகின்றன. பெரும் வாய்ப்புகள் வந்தாலும் யாருக்கு அதை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஆசீர்வாதம் கிடைக்கிறது? ஆசீர்வாதம் கிடைக்கணுமா இல்லையா? ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்றால் நாம் போகின்ற பயணத்தில் பின்னடைவைத்தான் சந்திப்போம். மரணப்படுக்கையில் இருந்த மாவோவிடம் சீடர்கள், ஏதேனும் நீங்கள் எங்களுக்கு இறுதியாக ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்ட பொழுது, அந்த மாவோ என்கின்ற மெஞ்ஞானி ஒரு மிக நுட்பமான ஒரு அறிவுரையை சொல்லிவிட்டு போனான். வலிமை வீழும், மென்மை வாழும் என்று சொன்னான். அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. டார்வினுடைய தியரி படி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், வலிமைதான் வாழும், மென்மை வாழ்வதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் மாவோ சொல்கிறான் வலிமை வீழும், மென்மைதான் வாழும் என்று. நான் இப்படி சிந்தனையை நிறுத்துகிறேன். டார்வினுடையது விஞ்ஞானம், மாவோ உடையது மெஞ்ஞானம். ஏன் வல்லமை வாழும் என்று அவன் சொன்னான், ஏன் வலிமை வீழும் என்று அவன் சொன்னான். பாருங்க, அவங்கிட்டயே கேட்கிறாங்க, ஏன் அப்படி சொன்னாய், வலிமை எப்படி வீழும்? மாவோ சொன்ன விளக்கம் மிக அற்புதமானது. அவர் சொன்னார், உடம்புலேயே ரொம்ப கடினமான பகுதி எதுன்னு பார்த்தா பல்லு. ரொம்ப வலிமை அது. நீங்க வேற எந்த எலும்புகளாலும் செய்ய முடியாத பெரும் பணியை நீங்க அந்த பல்ல வச்சு செஞ்சிடலாம். மென்மையான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நாக்கு. ரொம்ப மென்மையானது அது. அவர் சொன்னார், வலிமையான காரணத்தாலேயே பற்கள் வீழ்ந்து விடுகின்றன, மென்மையான காரணத்தாலேயே நாக்கு வீழ்வதில்லை என்று சொன்னார். ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கின்ற நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. எங்கே மனம் கனிந்திருக்கிறதோ அங்கே ஜெயிக்கவே முடியாதுங்க அவங்கள. ஒரு முறை என் வாழ்க்கையில் நடந்த செய்தியை சொல்கிறேன். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களை நான் சேலம் தொடர்வண்டி நிலையத்தில் சந்திக்கிறேன். அவரும் ஏதோ ஒரு ட்ரெயின்காக காத்திருக்கிறார். நான் போன, ஐயா வணக்கம், நான் உட்காருமான்னு சொன்னேன். நாங்கள் ட்ரெயின் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. பேசி கொண்டிருந்த பொழுது சொன்னார், என்னை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி எழுதுனாங்க பர்வீன், பார்க்குறியான்னு சொன்னார். எடுத்து எனக்கு கொடுத்தார் அந்த ஷீட்டை. கடைசியா ஃபைண்டிங்ஸ் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, இந்த பர்சனாலிட்டியை பற்றிய ஃபைண்டிங்ஸ். இவரை யாராலும் ஜெயிக்க முடியாது, இப்படி கொடுத்துருக்குறாங்கம்மா அப்படின்னாங்க. அப்படி பார்த்துட்டு அது சைக்காலஜி டெஸ்ட், அது இவரை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு போட்டிருக்கு. அது என்னத்துக்காக இது போட்டிருக்காங்கன்ற உண்மை தெரியுமா உனக்குன்னு கேட்டார். தெரியாது சார். உங்களை ஜெயிக்க முடியாதுன்னு ஏன் சார் சொன்னாங்க? எப்பொழுதும் தோற்க தயாராக இருப்பவனை யாரால் ஜெயித்து விட முடியும்? அவர் சொன்ன வார்த்தைங்க. எப்பொழுதும் தோற்க தயாராக இருப்பவனை எப்படி நீங்கள் ஜெயிப்பீர்கள்? இந்த ரெண்டு கை இருக்கு தெரியுமா, இப்படி இருக்குமே, பிரேயர் ஹேண்ட்ஸ். அது யாருடைய கை? நிறைய பேர் ஜீசஸ் கை நினைச்சிட்டு இருக்கோம். ஜீசஸ் கை கிடையாது, அது மேரியம்மா கையும் கிடையாது. அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அது யாருடைய கரங்கள் தெரியுமா? இரண்டு அண்ணன் தம்பிகள் இருந்தார்கள். தம்பி ஓவியன், அண்ணன் சிற்பி. அவர்கள் இரண்டு பேரும் வளர்கின்ற பொழுது வறுமை. அண்ணன் சொன்னான், தம்பி நீ போய் படி, நீ படிச்சு வந்துட்டு சம்பாதிச்சுட்டு எனக்கு கொடு, நான் போய் என்னுடைய துறையை படிக்கிறேன். அவன் போனா, அவன் சிற்பி, அவனுக்கு கல்லுடைக்க தெரியும். சிற்பியாக இருந்து அவன் கற்றுக்கொள்ளவில்லை. அவன் கற்றுக்கொண்டதுதான் அவனுக்கு சம்பாத்தியம். அவன் போய் சும்மா கல்லொடிச்சு கொடுத்துட்டு இருந்தான். இந்த பையன் நல்லா படிச்சான், 16 வயசு இவனுக்கு. அவனுக்கு ஒரு 19 வயசு, அவ்வளவுதான். 5, 6, 7, 8, 9, 10 10 வருடங்கள் சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க அந்த அண்ணன். இவன் சிறந்த தேர்ந்த ஓவியனாக மாறிவிட்டான். மாறினதற்கு பிறகு அவன் திரும்பி வரான் வீட்டுக்கு வந்து, அண்ணா நீ நிறைய சம்பாதிச்சிட்ட, என்னை நல்லா வச்சுட்ட, இன்னைக்கு நான் புகழ்பெற்ற ஓவியனாக இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அண்ணா, நீ போய் இனிமேல் சிற்பி வேலையை கற்றுக்கொள் போ என்று சொன்னவுடன் அவன் நன்றி சொல்வதற்காக அப்படி கையெடுத்து அவன் கும்பிட்ட பொழுது அவன் கரங்கள் சிதைந்து போய் சிதிலமடைந்து போய் தன் தம்பிக்காக கல்லுடைத்து அந்த உடம்பெல்லாம் சிந்தி சிதற அவன் வணங்கிய அந்த கரங்கள் தான் இன்றைக்கு ஜீசஸ் கால்ஸ் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒன்றுக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்தவன், அவன் கரங்கள் அது ஜீசஸ் கிரைஸ்ட் கரங்கள் இல்லை.